ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த டாப்பிக்கில் ஒரு சூப்பரான ஒரு புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதற்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில சமயங்களில் நாம் ஒரு சில சென்டென்ஸை சொல்லும் பொழுது ஐயோ இதுக்கு அது வருமா இது வருமா அப்படின்னு குழம்புவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அந்த டைமில் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது என்றைக்குமே நல்லது தான். ஓகே, ஸோ அந்த சீரீஸில் நாம் இன்னைக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் இப்போவே வீடியோ லைக்கும் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்து வரும் பொழுது என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரியும், இஃப் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? இஃப்னுங்கிற வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரியும், இஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஈவன்ங்கிற வார்த்தையும் நம்ம ஆல்ரெடி கற்று வச்சுருக்கோம். அப்போது இந்த ரெண்டுத்தையும் இப்போ சேர்ந்து கலப்படம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், இந்த ஈவனுக்கு நாம் ஆல்ரெடி வைத்திருக்கிற அர்த்தம் என்ன? கூட. கரெக்டுங்களா? இல்லை ஒரு நவுனுக்கு முன்னாடி போடுறோம், ஈவன் டேவிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டேவிட் கூட இல்லாட்டி டேவிட் டும் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். கரெக்டுங்களா? இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஆமாம், அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல அப்படின்னுங்கிற அந்த ரிமெம்பரன்ஸ் உங்களுக்கு வரணும். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்து இந்த இஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தால் அப்படிங்கிற சவுண்டில் தான் எந்த வார்த்தையாக இருந்தாலும் சேர்ந்து வரும். அது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இஃப் அப்படிங்கிற அந்த இஃப் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அது இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா தால் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும் பொழுது நாம் இதை வச்சுக்கிட்டு இதற்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு வேர்டை என்ன பண்ணிடலாம்? தவிர்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், கூட இருந்தால். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டும் சேரும் பொழுது இருந்தால் கூட அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இல்லையா, இந்த அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டோம்னா இருந்தாலும் கூட இந்த அர்த்தத்தில் வரும். ஓகே, எந்த ஒரு சென்டென்ஸை சொல்கிறோமோ, எந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறோமோ, அந்த இன்சிடெண்ட் அப்படி நடந்தால் கூட இல்லாட்டி நடந்தாலும் கூட அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? ரைட். அப்போது இந்த இருந்தால் கூட இல்லாட்டி இருந்தாலும் கூட அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்குமே. நம்மக்கிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டைம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பாருங்க, தோ, ஆல்தோ அண்டு ஈவன் தோ. இங்கேயும் ஈவன் தான் வருது. ஓகே, இதைத்தான் நம்ம வச்சு என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே தோ அப்படிங்கிற வார்த்தையை டக்குன்னு வருமானு கேட்டால் வராது. ஓகே, ஏன்னா நல்லா பேசுகிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா தோ அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக போடாமல் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, தோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஈவன் இஃப்பை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் திடுதுப்புன்னு என்ன ஆகாது, இந்த தோ எல்லாம் போட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க அந்த இஃப் கிளாஸ் கூட ஈவன்ங்கிற வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சுது. சரிங்களா? சேம் ஃபார்மெட்டு தான். இப்போது இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஓகே, இஃப் வரணும், அதை தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரணும். கரெக்டுங்களா? அந்த சென்டென்ஸ் என்ன? மெயின் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, அதற்கடுத்தும் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். அதுவும் என்ன தான்? மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் கிளாஸ் அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுல்லாக அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வரணும். சரிங்களா? பாருங்கள், இஃப்பு அதற்கூட ஒரு சென்டென்ஸு, தனித்து ஒரு சென்டென்ஸ், இப்படி வரணும். அட் த சேம் டைம் இந்த இஃப்க்கு முன்னாடி ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போது இஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கூட ப்ரெசென்ட் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஃபியூச்சர் வரும். இஃப் கூட இந்த பக்கம் பாஸ்ட் வந்துச்சுன்னா அந்த பக்கம் உட்டு வரும். இஃப் கூட இந்த பக்கம் ஹேடு வந்துச்சுன்னா, அதுவும் V3 கூட வந்துச்சுன்னா அந்த பக்கம் would have + V3 வரும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் அப்படியே இங்கே வந்து ஃபாலோ பண்ணணுமா கேட்டால் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா வெறும் இஃப் வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த
ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம். பட் ஈவன் இஃப் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்க தேவையில்லைன்னா இஃபோட ஒரிஜினல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகே, நாம் தமிழில் என்ன ஆங்கிளில் சொல்கிறோமோ, என்ன டென்ஸை யோசிச்சுட்டு சொல்கிறோமோ, அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஆங்கிலத்தில் என்ன பண்ணிக்கலாம், அந்த டென்ஸ் V2ல் சொல்கிறோமா V1ல் சொல்கிறோமா நீங்கிறத பேஸ் பண்ணி சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஈவன் இஃப் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ். நீ வந்தால் கூட, நான் சாப்பிட்டா கூட, ஓகே, நீ சாப்பிட்டிருந்தாலும், நீ சாப்பிட்டாலும், ஓகே, வேற என்ன இருக்குது, நீ வந்தாலும், நீ வந்திருந்தாலும் கூட, இப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா தோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணோம். இனிமேல் ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற சென்டென்ஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே டென்ஸை கண்டுபிடிக்க பழகுங்க. அது என்ன டென்ஸாக வேணால் இருக்கட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஸை கண்டுபிடிக்க பழகணும். சிம்பிள் ப்ரெசென்ட்டு, பாஸ்ட், ஃபியூச்சர் ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். எந்த சென்டென்ஸ் பார்த்தாலுமே நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண பழகுனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்டென்ஸை யோசிக்கும் பொழுது டக்குன்னு உங்களால் சென்டென்ஸை ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஃப்ரேம் பண்ண முடியும், டென்ஸ் மிஸ்டேக் இல்லாமல். சரிங்களா? பாருங்கள், நீ மன்னிப்பு கேட்டால் கூட அவள் உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அப்படி பண்ணாலும் கூட வந்தாலும் கூட அப்படிங்கிற அந்த டோனை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். ஓகே, தோ வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்மகிட்ட இருக்க இந்த புது ரூட் வேர்டு, அந்த புது ஃப்ரேஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈவன் இஃப், ஈவன் அப்படின்னா கூட, இஃப்னா அந்த இருந்தால் அப்படிங்கிற சவுண்டு சொல்லியிருந்தோம், அது வந்துடும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும். சரிங்களா? பாருங்க, அந்த இருந்தாலும் கூட, சென்றாலும் கூட, அந்த டோன் எங்கே வருதோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த பார்ட்டில் நாம் என்ன பண்ணணும், போடணும். ஓகே, ஈவன் இஃப் ப்ளஸ் சென்டென்ஸ் கூட அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டீகோட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் இந்த ஈவன் இஃப்க்கு அடுத்து எப்பயுமே சென்டென்ஸு சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கணும், அதை தொடர்ந்து வேர்பு வரணும், மறந்துடாதீங்க. ஓகே, பாருங்கள், நீ மன்னிப்பு கேட்டால் கூட, இது வந்துருச்சா? அப்போ அதோட ரூட் வேர்டு எழுதுங்க பார்க்கலாம். ஈவன் இஃப், அவ்வளோதான். ஈவன் இஃப், அங்கே இருக்க ஃபுல் சென்டென்ஸ் என்ன அடுத்து, நீ மன்னிப்பு கேட்டால், நீ மன்னிப்பு கேட்டால் தான் இருக்குது. யாரிடம் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. யாரிடம் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்பாலஜைஸ் டு அப்படிங்கிற வார்த்தையை போடணும். இங்கே நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இருக்குது, யாருக்கிட்டன்னு இல்லை. அப்போ சிம்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ அப்பாலஜைஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, யூ அப்பாலஜைஸ், அவ்வளோதான். யூ அப்பாலஜைஸ்னால் நீ மன்னிப்பு கேட்கிறாய்ன்னு அர்த்தம். ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ், நீ மன்னிப்பு கேட்டால் கூட அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு முழு வாக்கியம் வந்துருச்சு, அதற்கூட ஈவன் இஃப்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. அவள் உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம் தான் இருக்கும், இருக்கலாம் தான் இருக்கு. இருப்பாள், இருக்கிறாள், இருந்தால், அந்த மாதிரிலாம் இல்லை, இருக்கலாம். அப்போ இந்த சவுண்டு வந்தாலே கண்டுபிடிச்சிடணும் மாடல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவனை மன்னிக்காமல் ஒரு வேளை இருக்கலாம். ஓகே, ஒரு அசம்ஷனை நம்ம சொல்கிறோம், ரொம்ப சிம்பிள். அந்த ஆக்ஷன் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். ஷீ மைட் நாட் ஃபர்கிவ் யூ. ஓகே, ஃபர்கிவ் யூ, அவ்வளோதான். மன்னிப்பதற்கு ஃபர்கிவ், மன்னிப்பு கேட்பதற்கு அப்பாலஜைஸ். மன்னிப்பு கேட்பதற்கு அப்பாலஜைஸ், மன்னிப்பு கொடுப்பதற்கு ஃபர்கிவ். பாருங்க, ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ் ஷீ மைட் நாட் ஃபர்கிவ் யூ. ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ் ஷீ மைட் நாட் ஃபர்கிவ் யூ. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க, நீ ஆதாரத்தை காட்டினாலும், இங்கே கூடன்னு சொன்னோம், இங்கே அதை சொல்லலை. நீ ஆதாரத்தை காட்டினாலும் அவன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். நீ ஆதாரத்தை காட்டுகிறாய், அவன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். ரொம்ப சிம்பிள். அதே போடுங்க, ஈவன் இஃப் யூ என்ன ஆதாரத்தை காட்டினால், அப்போ இஃப் யூ ஷோ யார்கிட்ட, அவங்கிட்ட, ஹிம் த எவிடன்ஸ். ஓகே, பாருங்க, இங்கே அவன் இல்லையா, இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், ரிமூவ் பண்ணிக்கிறதால பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்க, ஈவன் இஃப் யூ ஷோ ஹிம் த எவிடன்ஸ், நீ அவனுக்கு ஆதாரத்தை காட்டினாலும் அவன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஓகே, ஹீ won't admit his mistake. ஓகே, admit his mistake, அவன் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். ஓகே, இல்லாட்டி he won't admit mistake. ஓகே, he won't accept his mistake. கரெக்ட், எது சொன்னாலும். பாருங்க, ஈவன் இஃப் யூ ஷோ ஹிம் த எவிடன்ஸ் he will not admit his mistake. he won't admit his mistake. கரெக்ட். ஓகே, ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடை மூடினால் கூட நாம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளலாம். அப்போ ஆன்லைனில் அந்த வேலையை நம்ம செய்யலாம்னு சொல்கிறோம். ஓகே,
செய்யலாம் செய்யாலும் போகலாம்னு சொல்ல, கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் ஹையாக வச்சு என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். ஓகே, அங்கேயும் மாடல்ஸ் தான், ஆனால் மைட்டு வராது. ஏன்னா மைட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி, இந்த சென்டென்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம், நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பாருங்கள், கடை மூடினால் கூட நாம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளலாம். கடை மூடினால். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ரூட் வேர்டை போட்டுக்கணும். ஓகே, ஈவன் இஃப் த ஸ்டோர் இஸ் க்ளோஸ்ட், அவ்வளோதான். ஈவன் இஃப் த ஸ்டோர் இஸ் க்ளோஸ்ட், ஓகே, நாம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளலாம். ஓகே, வி கேன் ஆர்டர் த்ரூ ஆன்லைன் அப்படின்னு போட வேண்டாம், சிம்பிள் ஆன்லைன்னே போடுங்க, போதும், கரெக்டு தான். ஓகே, வி கேன் ஆர்டர் ஆன்லைன், we can order online, இதுவே கரெக்ட் தான். we can order through online, we can order via online, we can order by online, அதெல்லாம் வேண்டாம். ஆன்லைனுங்கிற வார்த்தையை டைரெக்டாக போட்டுருங்க, மீனிங் வந்துடும். சரிங்களா? பாருங்க, even if the store is closed we can order online, even if the store is closed we can order online. ஓகே, இப்போது இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தூக்கி கடைசியிலையும் இதை தூக்கி முன்னாடி போட்டாலும் சென்டென்ஸ் கரெக்டு தான், தப்பு இல்லை. பாருங்கள், we can order online even if the store is closed. We can order online even if the store is closed. He won't admit his mistake even if you show him the evidence. He won't accept his mistake even if you show him the evidence. கரெக்டு தான். ஓகே, ஸோ ஈவன் இஃப்னுங்கிற வார்த்தையை இடையிலையும் போட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி இடையில வரும், இதை தூக்கி அந்த பக்கமும் அதை தூக்கி இந்த பக்கமும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஈவன் இஃப் இடையில தான் வரும். சரிங்களா? ரைட். அவன் இதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் இதை தொடரணும். தொடரணும்னா தொடர வேண்டும் அர்த்தம். ஓகே, பாருங்க, அவன் இதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், ரொம்ப சிம்பிள், ஈவன் இஃப் ஹி டசன்ட் அக்செப்ட் இட். ஓகே, பாருங்க, ஈவன் இஃப் ஹி டசன்ட் அக்செப்ட் இட்னு சொல்லலாம், ஈவன் இஃப் ஹி டசன்ட் அக்ரி வித் திஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அக்ரின்னு போட்டால் அக்ரி வித்னுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஓகே, ஈவன் இஃப் ஹி டசன்ட் அக்செப்ட் இட், even if he doesn't agree with this, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, நாங்கள் இதை தொடர வேண்டும். ஓகே, we must இல்லாட்டி should இல்லாட்டி have to, எதை வேணாலும் போடுங்க. பாருங்க, have to, ought to போட்டுக்கலாம். என்னென்னலாம் அந்த வேண்டும்ங்கிற வார்த்தைக்கு வருதோ, என்ன டோனில் நீங்கள் சொல்லணும் விரும்புகிறீங்களோ அதற்கேற்ற வேண்டும் அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். நீட் டூன்னு கூட போடலாம். நீட் டூ என்ன தான், வேண்டும் அர்த்தம் தான். சரிங்களா? ஆனால் அது அத்தியாவசியத்தை சொல்கிறது. ஓகே, we have to, we must, we should தொடர வேண்டும். we have to continue this. ஓகே, we have to continue this. கரெக்ட் தான், இப்படிலாம் சொல்லிக்கலாம் நீங்கள். even if he doesn't accept it, we have to continue this, we must continue this, we should continue this, we ought to continue this. வேற என்ன இருக்கு? இப்போ நான் சொன்னேனே, we need to continue this, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே, பாருங்கள், அப்போது ஃபுல்லாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சூப்பரான சென்டென்ஸ் கிடைக்குது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஈவன் இஃப். தோவை விட நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஓகே, உணவு, அது எது, இந்த உணவு மிகவும் மோசமானதாக இருந்தாலும் எனக்கு பிடித்திருப்பதை போல நடிக்கிறேன். பின்னாடி பாருங்கள், நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரெசென்ட்டில் பேசியிருக்கோம். அப்போ ப்ரெசென்ட்டில் பேசினா ப்ரெசென்ட் டென்ஸை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இஃப் கூட இந்த பக்கம் ப்ரெசென்ட் வந்து அந்த பக்கம் ஃப்யூச்சர் ஏதாவது வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில சென்டென்ஸாக ஃப்யூச்சர் எழுதியிருப்போம், மற்றதெல்லாம் பாருங்கள் மாடல்ஸ் எழுதியிருக்கோம். இங்கெல்லாம் மாடல்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட் டென்ஸே தான் அந்த பக்கம் எழுத போகிறோம், மீனிங் வந்துடும். பாருங்கள், இந்த உணவு மிகவும் மோசமானதாக இருந்தாலும். ஓகே, ஈவன் இஃப் திஸ் ஃபுட், மோசமானதாக இருந்தாலும் எப்படி சொல்லலாம், ஈவன் இஃப் த ஃபுட் இஸ் டெரிபிள். ஓகே, டெரிபிள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப கேவலமாக இருக்குடா சாமி, ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டெரிபிள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஈவன் இஃப் திஸ் ஃபுட் இஸ் டெரிபிள், மோசமானதாக இருந்தாலும் கூட எனக்கு பிடித்திருப்பதை போல நடிக்கிறேன். ஓகே, ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங். ஓகே, ப்ரிட்டெண்டிங்னா நடித்தல். ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங் டு லைக் இட், அவ்வளோதான். பாருங்கள், ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங் டு லைக் இட், அது பிடிச்சிருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சொல்லி பாருங்கள் ஒட்டுக்கா. ஈவன் இஃப் திஸ் ஃபுட் இஸ் டெரிபிள், ஈவன் இஃப் திஸ் ஃபுட் இஸ் டெரிபிள், ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங் டு லைக் இட். ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங் டு லைக் இட் ஈவன் இஃப் திஸ் ஃபுட் இஸ் டெரிபிள். அப்படியே மாற்றிட்டேன். ஓகே, ஐ ஆம் ப்ரிட்டெண்டிங் டு லைக் இட் ஈவன் இஃப் திஸ் ஃபுட் இஸ் டெரிபிள். ரொம்ப சிம்பிள். அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ரொம்ப என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே பார்த்துருக்கோம். இதற்கடுத்து பாஸ்டில் வந்துச்சுன்னா என்ன டேர்மில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டே இருக்காது. பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், அந்த இருந்தாலும் கூட இருந்தால் கூட அப்படின்னு வர சென்டென்சஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் நீங்கள் வுட்டும் ப்ளஸ் ஹேவும் அதற்கு கூட V3யும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. ஓகே, அதை நான் செஞ்சுருப்பேன், அங்கே நான் போயிருந்திருப்பேன். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய வுட் ஹேவு, குட் ஹேவு, மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், ஷுட் ஹேவ் இந்த ஃபேமிலியில் வரக்கூடிய எதை அங்கே போட்டாலும் மீனிங் வந்துடும். ஆனால் சென்டென்ஸ் நீங்கள் பார்க்கணும், இது போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்ட்டு. அப்போ போட்டு என்ன பண்ணணும்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சரி பாருங்கள். என்னிடம் அவள் ரகசியத்தை சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். அவள் சொல்லி இருந்தால் அப்போ நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து இருந்தால் கூட, அப்படி நடந்திருந்தால் கூட, அவன் போய் இருந்தால் கூட, அந்த இருந்தால்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே 100% நீங்கள் அங்கே ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் தான் கரெக்டு. ஹேடு கூட ஒரு V3 போட்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் கிடையாது, இது பர்ஃபெக்டில் இருக்குது. ஏன்னா சொல்லி இருந்தாலும் தான் இருக்குது. ஓகே, அப்போ கரெக்டாக நீங்கள் அதை யோசித்து போடணும். இன்கேஸ் தெரில, என்னால் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட முடியல அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டே போடுங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் போட்டிங்கனாலும் தப்பு இல்லை. ஓகே, சரி பாருங்கள். ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு ஷீ ஹேட் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் சரி, இல்லாட்டி இது இல்லாமல் வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, ஷீ ஹேட் என்னிடம் சொல்லி இருந்தாலும் டோல்டு மீ எதை, சீக்ரெட்டை, டோல்டு மீ த சீக்ரெட், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா சிம்பிளாக இங்கே டோல்டு மீன் மட்டும் போட்டாலே போதும், மீனிங் கரெக்டு தான். நான் நம்பி இருக்க மாட்டேன், நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னா மாட்டேன் நெகட்டிவ்ல இருக்குது, அதனால நாட். ஓகே, ஐ வுட் நாட் ஹாவ் பிலீவ்ட் இட். ஓகே, ஐ வுட் நாட் ஹாவ் பிலீவ்ட் இட், அவ்வளோதான். பாருங்க, ஈவன் இஃப் ஷி ஹேட் டோல்ட் மீ த சீக்ரெட் ஐ வுட் நாட் ஹாவ் பிலீவ்ட் இட். ஈவன் இஃப் ஷி ஹேட் டோல்ட் மீ த ட்ரூத் ஐ வுட் நாட் ஹாவ் பிலீவ்ட் இட், அவ்வளோதான். நான் அதை நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவனே அனைத்திற்கு பணம் செலுத்தி இருந்தால் கூட நான் திருப்தி அடைந்திருக்க மாட்டேன். அவனை எல்லாத்துக்கும் பே பண்ணியிருந்தால் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டேன், திருப்தி அடைந்திருக்க மாட்டேன். நீங்கள் இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்கலாம். ஓகே பாருங்கள், ஈவன் இஃப் ஹீ பெய்டு ஃபார் எவ்ரிதிங். ஓகே, பெய்டு ஃபார் எவ்ரிதிங். ஓகே, நான் திருப்தி அடைந்திருக்க மாட்டேன், அதே தான். ஐ வுட் நாட் ஹாவ் ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, திருப்தி அடைந்திருக்க மாட்டேன். அந்த ஃபீல் அப்படிங்கிற வார்த்தையை V3ல போட்டு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ஈவன் இஃப் ஹி ஹேட் பெய்ட் ஃபார் எவ்ரிதிங், இல்லாட்டி ஈவன் இஃப் ஹீ பெய்ட் ஃபார் எவ்ரிதிங் ஐ வுட் நாட் ஹாவ் ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஐ வுட் நாட் ஹாவ் ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைடு, இல்லாட்டி ஐ வுட் நாட் ஹாவ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். ஓகே தான், தப்பு இல்லை. சரிங்களா? அப்போது நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன், அது செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற டோனுக்கு நம்ம வுட் நாட் ஹாவ் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள். அவர்கள் எனக்காக பேசாமல் இருந்தால் கூட, அவங்க எனக்காக பேசாமல் இருந்தால் கூட காவலர்கள் என்னை போக விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் இவங்க வந்து பேசி அவங்க என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க, அவங்க பேசாமல் இருந்தால் கூட என்னை விட்டுருப்பாங்க அப்படிங்கிற டோனில் நம்ம சொல்கிறோம். ஓகே பாருங்கள், அவர்கள் எனக்காக பேசாமல் இருந்திருந்தால் கூட. ஓகே, ஈவன் இஃப் தே டிட் நாட் ஸ்பீக் ஃபார் மீ. ஓகே, ஈவன் இஃப் தே டிட் நாட் ஸ்பீக் ஃபார் மீ, இல்லாட்டி ஈவன் இஃப் தே ஹேடன்ட் ஸ்போக்கன் ஃபார் மீ. கரெக்டு தான். ஓகே, ஸ்போக்கன் ஃபார் மீ. காவலர்கள் என்னை போக விட்டு இருக்கலாம். ஓகே, த போலீஸ் போக விட்டுருக்கலாம்னா அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் அவங்க கூட போக விட்டுருந்துருக்கலாம், ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஓகே, த போலீஸ் பாருங்கள், மைட் ஹாவ் லெட் மீ கோ. ஓகே, மைட் ஹாவ் லெட் மீ கோ. ஓகே, லெட் மீ கோனா நான் போகிறேன், அவங்க என்னை போக விட்டுருப்பாங்க அப்படின்னா தே மைட் ஹாவ் லெட் மீ கோ அப்படின்னு சொன்னால் கரெக்ட். ஓகே பாருங்கள், ஈவன் இஃப் தே டின்ட் ஸ்பீக் ஃபார் மீ த போலீஸ் மைட் ஹாவ் லெட் மீ கோ. த போலீஸ் மைட் ஹாவ் லெட் மீ கோ. போலீஸ் என்ன போக விட்டுருக்கலாம், அந்த மைட் ஹாவ். ஓகே, இங்கே பாருங்கள், டிட் நாட்டும் போட்டுக்கலாம், ஹேட் நாட்டும் போட்டுக்கலாம், கரெக்டு தான். ஓகே, என்ன போட்டாலும் சரி அந்த பக்கம் வுட் ஹேவ் இல்லாட்டி அந்த ஃபேமிலியில் வர்ற அந்த ஹேவில் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, ப்ளஸ் V3 போட்டுக்கோங்க, மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஈவன் இஃப் தே டின்ட் ஸ்பீக் ஃபார் மீ த போலீஸ் மைட் ஹாவ் லெட் மீ கோ. த போலீஸ் மைட் ஹாவ் லெட் மீ கோ. பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸுமே தனித்த சென்டென்ஸ், அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், பணமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் திருடி இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட பணமே இல்லாமல் இருந்தால் கூட அவன் திருடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பாருங்கள், அந்த வேலையை அவன் கண்டிப்பாக செய்திருக்கக்கூடாது,
நமக்கு தெரியும் என்ன சென்டென்ஸ் போடணும் அப்படின்ட்டு. பாருங்கள், பணமே இல்லாமல் இருந்தாலும் கூட ஓகே, ஈவன் இஃப் ஹீ டிட் நாட் ஹேவ் மணின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஈவன் இஃப் டிட் நாட் ஹேவ் மணின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா, ஈவன் ஹீ ஹேட் நோ மணின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ரெண்டுமே தப்பு இல்லை, ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் இஃப் ஹீ டிட் நாட் ஹேவ் மணி, ஈவன் இஃப் ஹீ ஹேட் நோ மணி, அவங்ககிட்ட பணமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் திருடி இருக்கக்கூடாது. ஓகே, ஹீ ஷுட் நாட் அப்படிங்கிற வார்த்தை போடணும். அதுதான் நெகட்டிவ். கூடாது தானே சொல்கிறோம். அப்போ ஷுட் நாட்ங்கிற வார்த்தை போட்டு அதுக்கப்புறம் ஹேவ்ங்கிற வார்த்தை போடுங்க. ஓகே, ஹீ ஷுட் நாட் ஹேவ் ஸ்டோலன் இட். ஓகே, ஹீ ஷுட் நாட் ஹேவ் ஸ்டோலன் இட். அவ்வளோதான், சிம்பிள். கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஈவன் இஃப் ஹீ டிட் நாட் ஹேவ் மணி, இல்லாட்டி ஈவன் இஃப் ஹீ ஹேட் நோ மணி, ஹீ ஷுட் நாட் ஹேவ் ஸ்டோலன் இட். அவன் அதை திருடி இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் ஹேவ் ஸ்டோலன் இட். அவ்வளோதான். அப்போது இந்த ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை போடுறது மூலமாகவே நாம் தோ, ஆல் தோ, ஈவன் தோ அந்த மூணுத்தையும் என்ன பண்ணிடலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவன் இஃபை போட்டு இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு மோர் நேச்சுரல் தோவை விட ஈவன் இஃப் தான் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இதற்கான சென்டென்சஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நிறைய ChatGPT எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவன் வந்தால் கூட நாங்கள் வரமாட்டோம். அவன் வந்தால் கூட நாங்கள் வரமாட்டோம். அவளிடம் பணம் இருந்தாலும் செலவு செய்ய மாட்டாள். ஆதித் படித்து இருந்திருந்தால் கூட நமக்கு உதவி செஞ்சுருப்பான். நீ நேத்தே வந்திருந்தா கூட உனக்கு அது கிடச்சிருக்காது. பெரிய நிறுவனத்தில் அவர் வேலை செய்தாலும் கூட அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுங்க. அது ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை ரூட்டாக வச்சு எழுதுங்க. ஓகே, ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.